வணக்கம் மக்களே. இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாபிக் எதுனா பிரியாணி மேன் அரெஸ்ட்டை பற்றி தான். நம்ம சேனலுக்கு இது சம்மந்தம் இல்லாத டாபிக் தான். பட் யூடியூப்பில் இப்போது ஐடி மாஃபியா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி மேன் டிடிஎஃப் வாசன் அரெஸ்ட்டை பற்றியும் காரத்தி ஒருத்தவங்களை கொன்னுட்டு ரீசெண்டாக ஜெண்டர் ரிவீலும் பண்ணிவிட்டு எந்தவித சட்ட நடவடிக்கைகளும் உள்ளாகாமல் சுதந்திரமாக இருக்க இர்ஃபானை பற்றியும் கம்பேர் பண்ணி சட்டம் ரெண்டு பேருக்கும் சமம் இல்லாமல் நடந்துக்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அப்புறமா தயாலு டிசைன்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா ஜாக்கெட் அக்கா எப்படி கோர் செல்லிங்கிற பேரில் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் ஒரு சாலிட் ப்ரூஃப்ஸோட அவர் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பிரியாணி மேன் 1 மந்த்துக்கு முன்னாடி இர்ஃபானை பற்றி போட்டிருந்த வீடியோக்கு போன வாரம் தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச இர்ஃபான் அதை பார்த்துட்டு ஒரு கேவலமான ரிப்ளை வீடியோ போட்டிருந்தார். அதில் தரந்தாழ்ந்த வார்த்தைகளையும் யூஸ் பண்ணியிருந்தார், மேனரிசத்தையும் பயன்படுத்தியிருந்தார். இர்ஃபான் ப்ரோவோட வீடியோக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போடுறேன்னு அதில் அவர் என்னை பற்றி தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காரு. ஸோ நானும் அப்படி தான் பேச போகிறேன்னு இவரும் பிரியாணி மேன ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இவங்களோட இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாலாம் வைரல் ஆகி டோட்டல் யூடியூப் கம்யூனிட்டிக்கே ஒரு கெட்ட பேர் கொண்டு வந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் வர கமெண்ட்ஸை பார்த்துட்டு 2 பேரும் இதுக்கப்புறம் ரிப்ளை வீடியோ போட மாட்டாங்கன்ற நிலமையே வந்துடுச்சு. பட் இந்த நேரத்தில் தான் உள்ளே வந்தால் A2D ரிச் ஸ்ட்ரீட்டில் அடி வாங்கின பையன் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இர்ஃபான் ப்ரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் இர்ஃபானுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தா கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் தயாலு டிசைன்ஸ் ஏகே ஜாக்கெட் அக்கா ஒரு இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டான் பாருங்க. அவனை ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி நினச்சிட்டு இருந்த அவன் சோல்ஜர்ஸ் மூஞ்சில் கரியை பூசி டேய் நீ இவ்வளோ தானடா மொத்தமாக ஒரு ஜாக்கெட்டு போய் விழுந்துட்டுன்ற லெவலுக்கு ஆக்கி விட்டான். A2D போட்ட வீடியோ எண்டிங்கில் பிரியாணி மேன் எல்லா ஆண்டர்பிரனர்ஸுமே ஸ்கேம்னு சொல்கிறான். இனிமேல் மக்கள் எப்படி ஆண்டர்பிரனர்ஸை நம்பி ஒரு பிஸ்னஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி பிளேட்டை திருப்பி விட்டான். மதன் கௌரி பண்ண பாட்காஸ்ட்டில் A2D டெய்லர் அக்கான்னு மென்ஷன் பண்ணி அவள் எதுக்காக ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நெக்கலாக சிரிப்பான். அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு செக்ஷுவலாக போர்ட்ரேட் பண்ணதே A2D நந்தா தான். ஆனால் இப்போது தான் ஒரு சமூக நீதி காப்பாளன்னு எல்லோரும் முன்னாடி காட்டிக்க ஜாக்கெட் அக்கா பண்ண ஸ்கேமே இல்லைன்னு முட்டு கொடுத்து ஒரு வீடியோ போட்டு விட்ருக்கான். A2D நந்தா, உனக்கு கொஞ்சமாச்சும் எலிப்புழுக்க சைஸுக்காக அறிவு இருக்குதா? பேமெண்ட் பண்ணதுக்கு ஒரு ரெசிப்ட் தராங்கன்னா அதில் கண்டிப்பாக GSTN நம்பர் மென்ஷன் பண்ணணும். இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஜாக்கெட் அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணுறேன்னு ஏதோ சொல்லி அவளுக்கு முட்டு கொடுத்துட்டுருக்கு நீ. இன்றைக்கி மார்னிங் பிரியாணி மேன் ஏகே அபிஷேக் சென்னை சைபர் கிரைம் போலீஸால் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. எந்த காரணத்துக்காகனா சென்னை செம்மொழி பூங்காவை பற்றி சமூக வலைத்தளங்களில் தப்பாக வீடியோ போட்டதுக்காக பெண் அளித்த புகாரில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிரியாணி மேன் அரெஸ்ட் ஆகியிருக்க உண்மையான காரணம் என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இர்ஃபான், மதன் கௌரி, பிலிப், JK, A2D இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக ஐடி விங் பண்ணுறவங்க. ஜாக்கெட் அக்காவோட அப்பாவும் அந்த பார்ட்டிக்காக தான் கவுன்சிலராக இருக்கார். தயாலு டிசைன்ஸ் கரெக்டான பில் ப்ரொவைட் பண்ணியிருந்தா பிரியாணி மேன் அந்த வீடியோ பண்ணியிருக்கவே போகிறதில்ல. அவன் சொன்ன விதம் தப்பாக இருக்குன்றதால இவங்க பண்ண எல்லா தப்பையும் அதில் பூசி முழுக பார்க்குறாங்க. பிரியாணி மேன் தப்புனா A2D, தயாலு டிசைன்ஸ், இர்ஃபான் இவங்களும் தப்பு தான். இவங்க எல்லாருமே இன்னசென்ட்னா அப்போ பிரியாணி மேனும் இன்னசென்ட் தான். பட் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா சட்டம் யாருக்குமே சமம் இல்லைன்றது தான் தெளிவாக தெரியுது.